இக்குடியிருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என்னை போன்றோர்களுக்கும் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்வுக்கு வந்த ஒரு அழைப்பு, தமிழ் மொழியின் சிறப்பு என்பது தலைப்பு. அழைப்பில் மகிழ்ந்து தலைப்பை புரிந்து தரப்போகிறேன் என்பதோடு இருந்து அந்த வகையில் எங்கள் வாழ்வும் வளமும் மங்கா தமிழ் என்ற முழக்கு சங்கே முழங்கின முழக்கமிட்டால் ஒரு கவிஞர். ஆண்டுகள் போக போக யுகங்கள் மாற மாற இளமையோடு வரிசையில் பெற்றதால் தமிழ் மொழியே என்று அழியாத செல்வமாய் விளங்குகின்றது என்பதனை இவ்வகையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு 2500 வருடங்களுக்கு மேற்பட்ட இலக்கிய மரபணை கொண்ட நூல் என்று கூறப்படுகின்றது தமிழ் மொழி. தமிழ் தமிழ் என்றால் என்ன? தமிழ் என்று சொல்லுக்கு பல பொருள் உண்டு. இனிமை, இளமை, முதுமை கடந்த எளிமை, நீர்மை என பல. தமிழ் மொழியானது எமது இலங்கையில் மட்டுமல்லாமல் இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பேசப்படும் சிறந்த மொழியாக கொள்ளப்படுகின்றது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று பாடினார் ஒரு கவிஞர். அவன் ஜாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இல்லாவது எங்கும் காணோம் என பாடினார். அவன் யார் தெரியுமா? எட்டயபுரத்து மீசைக்காரன், பாட்டுக்கு அருளவன், அவன் பெயர் பாரதி. காப்பிலா தமிழர் நெஞ்சிலே காலமெல்லாம் வாழும் மூப்பிலா தமிழே உனக்கு முதல் வணக்கம் என தமிழை வணக்கத்துக்குரியதாக பாடினார் இன்னொரு கவிஞர். இவ்வாறு பல. இது மட்டுமன்றி அறிஞர் ஜீஜு போப் என்பவர் தமிழ் மொழியை நன்கு கற்றுத் தேர்ந்த ஒருவர். அதனால்தான் அவர் இறக்கும் தருவாயிலே அவரது கல்லறையிலே ஒரு தமிழ் மாணவனிட எழுதச் செய்துள்ளார். இதற்கு தமிழர்களாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். இது மட்டுமன்றி தொன்மை தமிழானது இலக்கிய வளமும் இலக்கண நுட்பமும் கொண்ட நூலாக திகழ்ந்து வருகிறது. தமிழின் தொன்மையினை ஆராய்ந்து கண்டறிந்த ஆராய்ச்சியாளர்கள் தமிழ் மொழி சுமார் 50,000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது என்று கூறியுள்ளார்கள். கலை தோன்றி மண் தோன்றா காலத்திலும் முன்னோன்றிய மூத்த மொழிகள் தமிழ் மொழி. இது மட்டுமா? முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என முச்சங்கங்கள் அமைத்து மொழி வளர்த்தவர்களை நமது தமிழ் மொழிக்கே உரியதாகும். முதற்சங்க முதல் நூலாம் அகத்தியம், இடைச்சங்க நூலாம் தொல்காப்பியம், திருக்குறள், குறுந்தொகை போன்ற கடைச்சங்க நூல்கள் முத்தமிழரின் பலருக்கு வழிவகுத்துள்ளன என்றால் தமிழ் மொழியின் சிறப்பை இதற்கு மேல் கூற முடியாது. தமிழ் மொழியானது இரு பிரிவுகளை கொண்டு பல பரிணாமங்களை கடந்து இன்றைக்கு நம்முடைய நிலைத்து நிற்கின்றது என்றால் மொழியின் சிறப்பினை கூற முடியாது. அதனால் தமிழை தாய்மொழியாக கொண்ட நீங்கள் அனைவரும்